வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடு எண்ணெய் பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன துண்டு அன்னாச்சி பூவும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கண்ணாடி பதம் வெங்காயம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த சாதம் நல்ல பிரியாணி சுவையில் மணக்க எந்த காய்கறியுமே இல்லாமல் வீட்டில் தக்காளி மட்டும் இருக்கிற நேரத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். எங்கேயாவது ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சூப்பரான ஒரு ரெசிபி. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி அதையும் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா முருகி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை 2ஆக கீறி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணும் போது தான் சீக்கிரத்தில் மசிஞ்சு வரும். சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக மசிறதுக்காண்டி உப்பையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா தண்ணி விட்டு மசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் தான் நம்ம இது கூட மசாலாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். குழம்பு மசாலாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சாதம் புளிப்பு உரப்புன்னு இருக்கும்போது செமையாக இருக்கும். மசாலாவையும் இந்த தக்காளியோடைய நல்லா பிரட்டி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 1 கப்புக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போது நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். டெய்லி நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அரிசி தான். கொஞ்சமாக மல்லி இலையும் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த அரிசியையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் பொரிச்சாலே போதும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டால் போதும். ரைஸை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 3 விசில் விட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் 5 நிமிஷம் அந்த தம்லே இருந்து அதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல மணக்க பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதை லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் இருந்தாலே போதும், சிம்பிளான ஒரு சாதம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.